நேயர்கள் அனைவரையும் கர்டன் ரேட் சேனலுக்காக நான் சுஃபியான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி முடிந்ததில் பெரிய குழப்பங்கள் தென்படுகின்றது. இந்த கூட்டணியை முடித்து வைத்தது யார் என்ற கேள்வி நமக்கு எழக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே மறுக்க முடியாது. 41 இடங்கள் வேண்ட காங்கிரஸ் எப்படி 28க்கு ஒப்புக்கொண்டார்கள்? 41 இடங்கள் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், 2 ராஜ்யசபா வேணும், இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாம் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசும்போது கிரீஷ் ஜோடேகருடைய பேச்சுக்கும் மாணிக் தாக்கூர் பேச்சுக்கும் மத்தியில் ஆசி இருப்பதால் தான் அவர்கள் பேசுகிறார்கள், இல்லையென்னால் அவர்கள் கண்டிக்கப்பட்டிருப்பார்கள், துண்டிக்கப்பட்டிருப்பார்கள் என்றெல்லாம் நாம் பேசி கொண்டிருந்தோம். திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் மிக கடுமையாக கொடூரமான முறையில் வேட்டையாடினார்கள். வார்த்தை வேட்டை, அது அவர்கள் கட்சியினுள்ள அவர்களுக்கான உரிமை என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. ஆனால் திமுகவை எங்களை ஒரு அவமதிப்புக்கு உள்ளாக்கி இப்படிலாம் பேசுகிறாங்க, இது நியாயமா அப்படின்னு கேள்வியை திமுக எழுப்பியிருக்கிறாங்க. இது எழுப்பியிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் வைத்தது அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் வைத்தது 41 டிக்கெட்டு. காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் வைத்தது 2 ராஜ்யசபா சீட்டு. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி நேற்று கண்டெயின் பண்ணப்பட்டது 28 சட்டமன்ற தொகுதிகளும் 2 அல்ல ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டும். அதை திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் என்ற ஒரு பட்டியலின இளைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விஷயம். மல்லிகார்ஜுன கர்கே எல்லாம் பார்த்து அவர் ஒரு பெரிய அளவில் லாபி பண்ணி அவர் ஒரு தலித்து இளைஞராக இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த விஷயத்தில் ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு எதிராக முரண்பட்ட பல போக்கிலே இருந்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஏற்பட்ட குழப்பம் 2029 குழப்பம் தொடரத்தான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கூட்டணி முடிகிறதுக்கு முன்னாடி பேசுகிறது வேற, முடிஞ்ச பிறகு எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்ட்டு கிரீஷ் ஜோடேகர் பேட்டி கொடுத்ததும் அவ்வளவு நல்ல ஒரு கூட்டணியாக அது அமையவில்லையோ என்று என்ன தோன்றுகின்றது. திமுகவினுடைய ஒரு தரப்பினர் இந்த கூட்டணி அமையக்கூடாது, வேண்டாம். காங்கிரஸில் ஒரு தரப்பினர்கள் இந்த கூட்டணி தேவையில்லை, 1980 நாம் இப்படித்தான் ஏமாந்தோம், 2006 இப்படித்தான் ஏமாந்தோம் அப்படின்னு திமுகவினுடைய கூட்டணிகள் குறித்து ராகுல் காந்திக்கு நினைவுபடுத்தப்பட்டது. அவங்க பாட்டி இருக்கிற போது ராகுல் காந்திக்கு அப்போது வயது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ திமுக விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி உங்கள் பாட்டி இருக்கும்போது நேருவின் மகளை வா நிலையான ஆட்சி தான் சொல்லி இப்படித்தான் ஓட்டு போடாமல் நம்மளை டிஎம்கே காலி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி 2006 நாம் 34 டிக்கெட்டு வச்சுருந்தோம். 96 வச்சுக்கிற கருணாநிதி நமக்கு 1 கூட கொடுக்கல, பார்த்துக்கிடுங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு போட்டு கொடுத்து ராகுல் காந்தி வெறுப்பாய், ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், போய் டிக்கெட்டை கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதில் வரலாற்று உண்மைகள் உண்மைதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ராகுலுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல். இப்போ இந்த நிலையில் தாவேக்காவோட பேசி போகக்கூடிய நிலையில் நம்ம தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் முதுபெரும் தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் திமுக சார்பில் ரொம்பவே களப்பதிவு செய்திருக்கிறார். நமக்கு டெல்லி மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சோர்ஸ், காங்கிரஸ் தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் கேட்கும்போது இவர் டைரெக்டாக டெல்லியிலேயே சோனியா அம்மாவோட திரு சிதம்பரம் பேசியிருக்கிறார். பேசி சில விஷயங்கள் நம்முடைய பலம், நம்முடைய பலகீனம், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய நாடி துடிப்பு இந்த அளவுக்கு தான் இருக்குது, தம்பி கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்கன்ன மாதிரி திரு ராகுலை பற்றி சில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். ராகுலுக்கும் சிதம்பரத்துக்கும் இப்போ கொஞ்ச நாளாகவே ஆகாது. ஆனால் ராகுல் அதில் முரண்படித்து கடைசியில் சோனியாவும் சிதம்பரமும் வெற்றி பெற்று இந்த கூட்டணியை திமுக கூட்டணியாக அவர்கள் உருமாற்றியிருக்கிறார்கள். இது நடந்தது. இதில் பெரும்பங்கு ஆற்றியது சோனியாவும் திரு சிதம்பரம் தான். இப்போ இதனால் சிதம்பரத்துக்கு திமுகவிடத்திலே ஒரு மதிப்பு. ஆனால் திமுக ராகுல் காந்தி இந்த மாதிரி முரண் பிடித்தாலும்
கேசி வேணுகோபால்கிட்ட சித்தரஞ்சன் தாஸ் வீடில் வச்சு கட்சியினுடைய நிலைமையை பற்றி ரொம்ப தெளிவாக நம்முடைய முதலமைச்சரும் அது மாதிரி இவங்க கனிமொழியும் சொன்னபோது முதலமைச்சருடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப முகத்தை கூட பார்த்து பேசலைன்ற மாதிரியான ஒரு களச்சூழல்கள் காணப்பட்டிருக்கிறது. இந்த மேற்பட்ட தலைவர்கள்ட்ட இந்த உறவுகள் திமுக காங்கிரஸ் அவ்வளோவா இல்லை, ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் கி வாஸ் என்று சொல்கிற மாதிரி ஒரு பேருக்கான ஒரு கூட்டணியாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்படி தான் நம்ம சொல்ல முடியுது. ஆனால் இது மாறும். இன்னும் ஒரு 2 மாதங்கள் இருக்கின்ற போது இதையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள். இதில் திமுக வந்து அநேகமாக எல்லா கூட்டணிகளையும் வந்து திரு ஸ்டாலின் 21 கட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. மெகா கூட்டணி, அதில் சின்ன சின்ன கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்லாம் ஏகப்பட்ட கட்சி இருக்குன்னு வைங்களேன். இப்போ பிரமாதமான கூட்டணியாக இருக்கிறது அவர்கள்ட்ட காங்கிரஸ் கட்சி, திமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறமா வந்து மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறமா கொங்கு அமைப்புகள், தனியரசு அவர் தனியாக, வேல்முருகன் அவர் தனியாக, இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இடது கம்யூனிஸ்ட்டு, இப்படி ஒரு பெரிய கூட்டணி. இது இல்லாமல் வேறு யாரெல்லாம் இருக்காங்க, அருந்ததியர் முன்னேற்ற கழகம், அது இது, இப்படி ஒரு ஒரு ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஜாதி அமைப்புகள்னு ஒரு பெரிய பட்டாளமே திமுகவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் நான் சொல்லக்கூடிய இவர்கள் இவ்வளோதான் டிஎம்கே. இல்லை, டிஎம்கே வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிக இடங்கள் கொடுப்பார்கள், காங்கிரஸை கலட்டி விட்டுட்டா தேமுதிக பிரேமலதாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ கலத்தி விடலங்கும்போது அவ்வளோதான். இப்போது மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு 4 தொகுதி மையத்துக்கு வர கொடுக்க வேண்டியிருக்கு. புதுசாக வந்திருக்கிறவங்க தேமுதிக கொடுக்கணும், மையத்துக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 தொகுதி போயிட்டு. அப்போது இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. மதிமுக வந்து 6 தொகுதிகள் 12 கேட்டாங்க, 6 தான், இப்போ 4 தான் கொடுக்க போகிறதாக தகவல். ஏன்னு கேட்டால் நீங்கள் சூரியனில் நின்றால் நான் 6ல் நில்லுங்க, உங்கள் சின்னத்தில் பம்பரத்தில் சுற்றி விளையாடணுன்னா 4 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் டிஎம்கே. இப்போ மற்ற கட்சிகள்லாம் சூரியனில் தான் நிற்க போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவை கண்டு டிஎம்கே வந்து ஒரு அன்சர்டினிட்டியில் இருக்காங்க. என்னடா நடக்க போகுது, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயச்சூழ்நிலை திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த தேர்ட் பிளேயராக வந்து பவுல் பண்ணக்கூடிய பேட்லேயோ பேட்டிங்கில் இருக்கக்கூடிய திரு விஜய் வந்து ஓங்கி அடித்து 6-ஆக மாற்றிடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கவலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய பந்துகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், டிஃபென்ஸ் ப்ளே பண்ணணும், அக்ரெசிவ் பண்ணணும், விக்கெட்டும் இழக்கக்கூடாது. அப்படி ஒரு களச்சூழலில் தான் இப்போ திமுக தனது அந்த டிரைவிங்கை கவனமாக பள்ளமேடு பார்த்து அவர்கள் பயணிக்கக்கூடியதை நாம் இங்கே கவனிக்கிறது. அதனால் வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணி ஒரு டைப் போட்டிருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணி தான், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தரைவரிசைப்படுத்துகிற போது மறுபடியும் நான் சொல்கிறேன், முதலாவது இடத்தில் இந்த கூட்டணியில் முதலாவது இடத்தில் காங்கிரஸ், 2வது இடத்தில் விடுதலை சிறுத்தைகள், 3வது இடத்தில் காங்கிரஸ் கட்சி. இதுதான் உண்மை, இதில் எந்த விதமான பொய்யும் இல்லை. 4வது இடத்தில் தான் மற்ற கட்சிகள் வருகிறார்கள். தேமுதிக வருது, மறுமலர்ச்சி திமுக வருது, அதுக்கப்புறம் இடதுசாரிகள் வர்றாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பாப்புலர் ஃப்ரண்ட், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு அமைப்புகள், தனியரசு, தமிமுன் அன்சாரு, அப்புறமா தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சி, இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது சார். இந்த பட்டியல் எல்லாமே சூரியன் சின்னத்தில் தான் வரப்போகிறாங்க. திமுக பயப்படுறதுக்கு 2 காரணம். இந்த சீமானுக்கு ஏற்பட்ட கூட்டமும் அது ஒரு காரணம். மற்றொன்று தாவேகாவினுடைய எழுச்சி, இது ஒன்று. 3வது திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி. என்னதான் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் வாங்கி கொண்டு போடாமல் போய்விட்டால் நாம் என்ன செய்வது என்று ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 30-35 ரூபா கிட்ட கொடுக்க போகிறதாக கேள்வி. அதில் கொஞ்சம் பணத்தை பேக்கெட்டில் வச்சு ஆரம்பத்தில் இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 1800 பூத் இருக்கும், 1500 இருக்கும், 1400 இருக்கும், 1600 இருக்கும். இதை வந்து கணக்கு பண்ணி ரொம்ப ஸ்ட்ரென்த்தான வேலை பார்க்குறதுக்கு திமுக ரெடி. அதிமுக வந்து இப்போது கலகலத்து போய் கிடக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்கு தனி சாப்டரில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். 50 தொகுதிகளை கேட்டிருக்காங்க.
அதிமுகவை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், பாரதிய ஜனதா வந்து அதிமுகவை வந்து இன்னைக்குள்ள உதாரணமே உங்களுக்கு போதுமானது. நிதிஷ்குமாரை காலி செஞ்ச மாதிரி அங்கேயும் காலி செய்ய போகிறாங்க. அதான் அவங்க திட்டம். இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஒன்று இதை தெரிஞ்சு ஓப்பனாக பேசணும், இல்லை தெரியலன்னு சொன்னால் தெரியலன்னு சொல்லணும். அது அதிமுக எடுக்கிற முடிவு தான். ஆனால் பேனலில் பேசும்போது எங்களுக்கு ஒத்துமை தான் வேணும், ஒத்துமை தான் வேணும். உண்மையிலே அதிமுகவினுடைய தலைவர்கள் ஒற்றுமை வேண்டுவார்கள். அந்த ஒற்றுமையினால் எனக்கு என்ன லாபம், அவர்கள் பிரிந்ததனால் என்ன லாபம், அது பாஜக, அது தனி சாப்டர். ஆக இன்றைக்கு இந்த போட்டியில் முதலிடத்தில் உண்மையிலேயே திரு ஸ்டாலின் கூட்டணி அமைச்சிருக்கார். ஒரு பத்திரிகையாளராக எனது பார்வையில் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இது தெரியுது. இந்த வலுவான கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி ஜெல்ல ஆயிருக்கு. இன்னும் மார்ச் மாதம் முழுமையாக இருக்கிறது. ஏப்ரல், ஜூன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆக இன்னும் ஒரு 2 மாதம் அதற்குள் கூட்டணிகளுக்கான ஆட்கள் போடுவோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி 18 ஆகலை, 25லேருந்து 28 தான் ஆகிருக்கிறாங்க. நான் 63லேருந்து 41 ஆகி 25 ஆகி 18 ஆகலை. இப்போ மறுபடியும் கொஞ்சம் முன்னேறுறாங்க. இதில் அவங்க எப்படி ரோல் பண்ண போகிறாங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர்களுக்கு சில தொகுதிகள் கிடைக்கும், கன்னியாகுமரியில் கிடைக்கும், கோவையில் கிடைக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும், மதுரையில் கிடைக்கும், சென்னையில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாடு முழுவதாக காங்கிரஸ் ஒரு அறியப்பட்ட கட்சி. அதனால் இதுதான் நமக்கு இப்பொழுது பார்வை. இன்னும் நாளை இது செய்தி. இப்போ அதுக்காக செய்தி இல்லைங்கிறதுக்காக எதையோ பேசிட முடியாது. இந்த செய்தியில் இவ்வளோதான் தன்மை இருக்குது. இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, நாங்கள் தான் வெற்றி கூட்டணி என இந்த பக்கம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த போட்டியில் திமுக கூட்டணி இவ்வளோ பேரையும் ஒருங்கிணைச்சி முதலிடத்தில் இருக்குது. வெற்றி தோல்வி என்பது வாக்குப்பெட்டியில் தான் தெரியும். ஆனால் அந்த ஓட்டத்தில் அவர்கள் முன்னணியில் இருக்கிறாங்களா மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.